SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தையொட்டி பனையூரில் உள்ள தனது கட்சி அலுவலகத்திலேயே தமிழக வெற்றிக் கழக தலைவர் மரியாதை செலுத்தினார். கட்சி அலுவலகத்தை விட்டு வெளியே வராத விஜய் இதன் மூலம் தொடர் விமர்சனங்களுக்கு ஆளாகியிருக்கிறார். இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. இப்படி சடங்குகளில் நம்பிக்கை இல்லை என்று கூறியவர் தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி பனையூரில் தனது கட்சி அலுவலகத்தில் அவரது உருவப்படத்துக்கு மரியாதை செலுத்தினார். சமூக வலைதளத்தில் பெரியாரின் படத்திற்கு மரியாதை செலுத்தும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள விஜய், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சமத்துவம் மலர, பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் பெரியார் என்று புகழாரம் சூட்டினார். சுயமரியாதை சுடர், எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் எனவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அறிவார்ந்த சமத்துவ சமுதாயம் அமைக்க தந்தை பெரியார் காட்டிய உண்மையான சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் எனவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்குவதாக கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்த விஜய், அதன் பிறகு கட்சியின் கொடி அறிமுக விழா, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா, பெரியார் பிறந்தநாள் விழாவிற்கு பெரியார் திடலில் நேரில் மரியாதை, கட்சியின் முதல் மாநாடு, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா என ஒருங்கிணைப்பு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். ஆனால் பெஞ்சல் புயல் சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்க்காமல் பனையூருக்கு வரவைத்து நிவாரணம் வழங்கியது விமர்சனத்துக்குள்ளானது. இப்போது கட்சியின் கொள்கை தலைவர் என அவரே குறிப்பிடும் தந்தை பெரியாரின் நினைவு நாளுக்கு கட்சி அலுவலகத்தில் வைத்து மரியாதை செலுத்தியது மீண்டும் பேசு பொருளாகியுள்ளது. சராசரி அரசியல்வாதி மாதிரி நடக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இந்த மாதிரியான ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சார்னா அது நிச்சயமாக அவருக்கும் மக்களுக்குமான இடைவெளியை அதிகரிக்கும். மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி கூட ஒரு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் இறந்து போனவர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிருந்தார். அதே மாதிரி ஸ்டெர்லைட்டில் இறந்து போனவர்கள், குண்டடிப்பட்டு இறந்து போனவர்கள் வீட்டுக்கெல்லாம் போனார். ஆனால் இப்போ மாநாடு நடத்திட்டு ஆக்டிவாக அரசியலுக்கு வந்த பிறகு இப்பொழுது மக்கள்கிட்டேருந்து விலகி இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். கூட கடைசி காலத்தில் உடல்நிலை சரியில்லாத போது தான் அவர் வீட்டிலேயே படங்களை வைத்து மரியாதை செலுத்தினார். அதனால் விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் அவர் மக்களோட மக்களாக, அவங்களோட தோளோடு தோளாக, அவங்க சுகதுக்கங்களில், அவங்க வருத்தத்தில், வேதனையில், அவங்களோட சந்தோஷத்தில் எல்லாத்துலேயும் பங்கு பெற வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கணும். ஆக்சுவலாக அதை விட்டுட்டு எனக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது, அடிக்கடி நான் மக்கள் முன்னாடி அப்பேர் ஆகினேன்னா வந்தேன்னா என்னுடைய அந்த வேல்யூ போயிடும், அதனால் ரொம்ப ரேராக தான் நான் அப்பேர் ஆகணும்னு அவர் நினைச்சார்னா அவருக்கும் மக்களுக்குமான ஒரு இடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? திரைப்படத் துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோதும் அதிமுகவை தொடங்கிய நேரத்திலும் மக்களை நேரில் சந்தித்தார். அதேபோல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பொதுக்கூட்டங்களில் மட்டுமே பங்கேற்றிருந்தாலும் அதிமுகவில் இணைந்த தொடக்க காலத்திலும் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னும் நள்ளிரவு 1 மணி வரை பல்வேறு ஊர்களில் நேரடியாக பொதுமக்களை சந்தித்தவர். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் எந்த நேரத்திலும் மக்களை சந்திக்க தயாராக இருந்தவர். மாறாக தாவேக தலைவர் விஜயின் இந்த செயல்பாடுகள் இருப்பது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தினரிடம் கேட்டபோது, கடைசி திரைப்படம் முடிந்தவுடன் முழு நேரமாக மக்கள் பணி என்று கூறியதை சுட்டிக்காட்டுகிறார்கள். விரைவில் திரைப்பட பணிகள் முடிந்தவுடன் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்திப்பார் என்றும் 4 மாதங்களில் மக்களை நோக்கிய அவரின் பயணம் இருக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.